கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பார்ப்போமானார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை விதமாக கூறுகிறது. அவரே நமக்கு சகாயமும் கேடகமும் மகிமை பொறிந்த பட்டயமாக இருக்கிறார். நம்முடைய சத்துருகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு விரோதமாக பேசுகிற நாவங்கள் எல்லாம் என்ன பண்ண அடங்குவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அதன்படி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.